இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க பண்ண ஒரு காஸ்ட்லியான மிஸ்டேக் இருக்கு? ட்ரஸ்ட். அடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி வர விஷயங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் திங் தயவு செஞ்சு இந்த யூடியூப் அண்ட் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேம்ஸ் பேசுற வீடியோஸை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. மோட்டிவேஷனல் டாக்கை வந்து நான் கேட்கறேன், மோட்டிவேஷனல் சாங் கேட்க போறேன், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்க போறேன், இந்த மாதிரியான காமெடி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கெமிக்கல் இன்ஜினியர் டு 3 பிசினஸ் ஓனர் எப்படி பிரதர்? ஸோ எனக்கு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்குள்ள வரணும், ஒரு பிசினஸ் மேனா வரணும் அப்படின்றது என்னுடைய பேஷன், என்னோட கனவு, என்னோட விஷன். அது ஆல்ரெடி ஒரு ஃபாரின் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை சடனா குவிட் பண்ணிட்டு நீங்க பிசினஸ்ல இறங்குச்சுல கண்டிப்பா வீட்டுல எதிர்த்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஸோ எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா? அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர். ஓகே, அப்போ ஆக்சுவலா இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் அண்ட் வந்து கொஞ்சம் நலங்கள் இருந்தது. ஃபினான்ஷியலி வந்து ஸ்டேபிளான ஒரு ஃபேமிலி. அந்த ஒரு சப்போர்ட் அப்படின்றது எனக்கு வந்து இனிஷியல் பீரியட்ல இருந்தது. ஆக்சுவலா ஜென்சிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், எது நம்ம கத்துக்கணும், ஐ மீன் எது அவங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பா நம்ம கத்துக்கணும்னா இந்த விஷயம் தான். ஜென்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த மாடர்ன் வேர்ல்டை வந்து யூஸ் பண்றது, சுத்தி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி கிராப் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது வந்து ஜென்சிட்ட இருந்து கண்டிப்பா 90s டேக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஆண்டர்பிரனர். நம்ம பாட்காஸ்டோட கெஸ்ட் யாருன்னா மிஸ்டர் மனோஜ் சிங், இன்ஜினியர் டு 3 பிசினஸ் ஓனர். ஹாய் பிரதர். ஹலோமா. ஸோ வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். ஸோ இந்த பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காண்டி டைம் ஒதுக்கி ஸோ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே, தேங்க்யூ. ஓகே பிரதர். ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பிரதர், ஸோ கெமிக்கல் இன்ஜினியர் டு 3 பிசினஸ் ஓனர் எப்படி பிரதர்? ஹவு இட்ஸ் பாசிபிள்? ஓகே, சூப்பர் நைஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸ். ஓகே, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர்ஸ் கேன் டூ எனிதிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். நீங்க வந்து நம்ம நிறைய தமிழ் மூவிஸ்ல பார்த்துருப்போம், நிறைய இடங்களை கேட்டிருப்போம். அது வந்து ஒரு ட்ரூ. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லைனுமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எனக்கு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து சென்னை சத்யபாமா யூனிவர்சிட்டியில படித்தேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்குள்ள வரணும், ஒரு பிசினஸ் மேனா வரணும் அப்படின்றது என்னுடைய பேஷன், என்னோட கனவு, என்னோட விஷன். அது ஓகே. ஸோ அந்த டைம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பிசினஸ்குள்ள போயிடக்கூடாது. உண்மையாவே நம்ம சொசைட்டில ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவை வச்சு நம்ம இந்த பிசினஸ் ஜேர்னிக்குள்ள வரணும் அப்படின்றது என்னுடைய விஷனா இருந்தது. ஓகே, ஸோ காலேஜ் முடியுது. எனக்கு ஃபைனல் இயர் நான் க்ளோஸ் பண்ணும்போது பேக் பெஞ்சர், நான் எல்லாரும் மாதிரியுமே வழக்கம் போல நான் ஒரு பேக் பெஞ்சர். கெமிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு கண்டிப்பா சுத்தமா ஐடியா கிடையாது. அதுதான் என்னோட லைஃப்ல வந்து நான் உண்மையாவே ரியலாவே என்னோட லைஃபை பார்த்து பயந்த முதல் தருணம். ஓகே, உனக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ காட் கிரேஸ் வந்து மிடில் ஈஸ்ட் ஐ மீன்ஸ் சவுதி அரேபியாவில் எனக்கு வந்து வேலை கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரெயினி இன்ஜினியரா நான் வந்து அங்கே போகிறேன். ஓகே, சவுதி அரேபியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனிஸ் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஓகே, ட்ரெயினி இன்ஜினியராக உள்ள போகிறேன். தென் அங்கேருந்து ரொம்ப குயிக்காகவே ப்ரொமோட் ஆகுறேன், நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து ரொம்ப குயிக்காகவே மூவ் ஆகுறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து 6 months தான் 6 months ஒன்ஸ் எனக்கு வெக்கேஷன் பீரியட். ஓகே, அப்போ எனக்கு அந்த டைம் எனக்கு லீவ் மெச்சூர் ஆகும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா COVID-19 என்னால் என்ன பண்ண முடியலை, ஊருக்கு வர முடியலை. ஓகே, ஸோ ஒரு பெரிய இஷ்யூ எனக்கு அங்கேயே ஒரு 2.5 years இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. பட் இந்த 2.5 years வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. நான் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை மட்டுமே பார்க்காம கம்பெனியில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாவே ப்ரொமோட் ஆகிட்டேன். எல்லா இடங்கள்லையுமே ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு இது இருந்தது, ஆக்சஸ் இருந்தது. சாரி, எல்லா இடத்தையுமே ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆக்சஸ் இருந்தது. ஓகே, ஸோ கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து கம்பெனியோட லாஜிஸ்டிக் வரைக்குமே டாப் டு பாட்டம் வந்து எனக்கு ஆக்சஸ் இருந்ததுனால ஒவ்வொரு விஷயமும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு சவுதி அரேபியா ரொம்ப அழகாவே கற்றுக் கொடுத்தது.
ஓகே. ஸோ ஒன்ஸ் 2.5 years கழிச்சு நான் சவுதி அரேபியால இருந்து இந்தியா வரேன். பட் வரும்போதே ஃபிளைட்ல இருக்கும்போதே ஒரு மைண்ட்ல ஒரு தாட் பயங்கரமா இருந்தது. கண்டிப்பா அடுத்து வந்து ஃபிளைட் ஏறி ஃபாரின் வர்றேன் அப்படின்னா அப்ராட்ல ஏதாவது ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அப்ராட்ல ஏதாவது ஒரு கம்பெனி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், விலைக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட தான் ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கேன். உண்மையாவே இது ரியலாவே அதுதான் நடக்குது எனக்கு. ஓகே. பட் ஆனா ஊர்ல வந்து இறங்கியாச்சு. நான் இந்தியால லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது உண்மையாவே ஒரு பெரிய ஐடியா ஒன்றும் கிடையாது. ஓகே, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளவுதான். ஓகே ஃபைன், என்ன பண்ணலாம், என்ன பிசினஸ் ஐடியால ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, நான் தனியாக தான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே பேசணும், டேய் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது நன் ஆஃப் தம் தெரியும் இல்லையா, அந்த சர்க்கிள் பிசினஸ் சர்க்கிள் அப்படிங்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே வந்து உடன்பாடு இல்லை. ஓகே, சோலோவா தனியாவே ஸ்டார்ட் பண்றேன், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அப்போ ஃபீல்டு அனலைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் போது ஃபீல்டு அனலைஸ் பண்றோம். நிறைய பிசினஸஸை வந்து செக் அவுட் பண்றோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 6-7 பிசினஸ் வந்து லிஸ்ட் டவுன் பண்றோம். ஓகே, இந்த பிசினஸ் டைட்டில் இருந்து ஒரு பிசினஸ் நம்ம பண்ண போறோம் அப்படின்றத. ஓகே, அதுல நான் சூஸ் பண்ணதான் டக்டைல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாட்ஃபார்ம். இப்போ டக்டைல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாட்ஃபார்ம். பீப்புள் வந்து அவங்களோட நியர்பைல இருக்க சிவில் சர்டிஃபைட் பில்டர்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிசினஸ் எப்படி நாங்க பொசிஷன் பண்றோம் அப்படின்னா, பிரைவேட்லி நாங்க என்ன பண்றோம், சிவில் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்றதா நாங்க வந்து பொசிஷன் பண்றோம். டக்டைல் த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாட்ஃபார்ம் ரெகுலேட்டிங் த சிவில் இண்டஸ்ட்ரி. இதுதான் எங்களுடைய பிசினஸ் பொசிஷன் பண்றதா இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ். இந்த பிசினஸ் மூலமா தான் நான் வந்து என்ன வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்குள்ள இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகே, ஸோ உங்களுடைய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா, எனக்கு இன்ஜினியரிங் படிக்கும் போதே பிசினஸ் அப்படிங்கிறது என்னோட பேஷன். உடனே இன்ஜினியர்ல இருந்து பிசினஸா வந்து கன்வெர்ட் ஆகும். உடனே இன்னைக்கு பிளான் பண்ணி நாளைக்கு ஜட்னி உள்ள வந்து குதிக்கல. ஸோ அது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கனவு அது. சூப்பர் பிரதர். ஆக்சுவலா நீங்க இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபாரின் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அது சடனாக குவிட் பண்ணிட்டு நீங்கள் பிஸ்னஸில் இறங்குச்சுல கண்டிப்பாக வீட்டில் எதிர்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஸோ எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா? ஸோ அந்த விஷயம்லாம் எப்படி இருந்தது? ஓகே, காட் கிரேஸ் வந்து அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர். ஓகே, அப்பாவுமே வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வர்ற ஒரு பொசிஷன் இருந்தாங்க. ஓகே, அப்பா ஆக்சுவலா இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் அண்ட் வந்து கொஞ்சம் நலங்கள் இருந்தது. ஃபினான்ஷியலி வந்து ஸ்டேபிளான ஒரு ஃபேமிலி. ஓகே, அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே, ஸோ அந்த ஒரு சப்போர்ட் அப்படின்றது எனக்கு வந்து இனிஷியல் பீரியட்ல இருந்தது. பெரிய ஒரு புஷ்லாம் இல்லை. வீட்டில் வந்து ஒரு 1 year டைம் கொடுத்தாங்க. ஸோ உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணு. இப்போ நம்மளுடைய லொகேஷன்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருடைய இன்கம் சோர்ஸுமே ஃப்ரம் அப்ராட் தான். ஓகே, அப்போ அப்ராடுக்கு போகாம இங்க இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது இல்ல இங்க இருந்து ஏதாவது ஒன்று கிக் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலி மட்டும் இல்ல, ஊர்லயே வந்து அது ஒரு புது விஷயமா தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஓகே, எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்ல, என்னோட சொந்தக்காரங்க, பெரியப்பா, அத்தை, மாமா எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. என்ன பண்ணிட்டு இருக்கான் பையன், நல்லா தானே சம்பாதிச்சுட்டு இருந்தான், எதுக்காக வந்து மறுபடியும் இங்க பிசினஸ் சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா அம்மா சைடு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஓகே, மோஸ்ட் ஒரு 75-80% எல்லாருமே என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். எல்லாருமே 9 to 5 ஜாப்ல இருக்கிறவங்க, எல்லாருமே ஒரு ஸ்டேபிளா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒரு டீம். அப்போ நான் புதுசா இதை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஒரு பயம், எல்லாருக்குமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப சகஜமா தான் இருந்த ஒரு கேள்வி. ஸோ இந்த 1 yearக்கு அப்புறம் வந்து உண்மையாவே ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆச்சு. வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ணி வந்தது வந்து என்னுடைய மனசு தான். என்னுடைய மனசு தான் அதுக்கு வந்து காரணம். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இனிமே அதை வந்து முடிக்காம பாதிலே அதை விட்டுட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு திடமான மன எண்ணம் வந்து என்னாச்சு அப்படின்னா எனக்கு இருந்தது. ஓகே, ஸோ அந்த டைமே என்ன அப்படின்னா பிசினஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது. 1 year ஆயிடுச்சு, பிசினஸ்னா என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் 2 years ஓகே பயங்கர டஃப். பிசினஸ்னா என்னன்னே தெரியாம என்ன பண்றேனே தெரியாம தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்ட்ரகிள்லாம் எனக்கு வந்து 1 yearக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் போது பயங்கர ப்ரெஷரா தான் இருந்து. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த மேரேஜ் திங் அப்படி இப்படின்னு சொல்லி வரும்போது சுத்தி இருக்க யாருக்குமே தெரியாது நம்ம என்ன பண்றோம். பையன் என்ன பண்றான், பிசினஸ் பண்றான். பிசினஸ் எங்க ஆஃபீஸ் எங்க இருக்கு, என்ன கடை போட்டிருக்காரு, எங்க இருக்கு, இதுதான் அவங்களுடைய எண்ணம். ஓகே, நான் டக்டைலோட ஃபவுண்டர், நான் டாக்டோஸோட ஃபவுண்டர், நான் கேபோட ஃபவுண்டர் அப்படின்லாம் சொன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்படின்னா இதுதான் அவங்களுடைய ரியாக்ஷனா இருக்கும். ஓகே, பெரிய பிரச்சனை என்ன பொண்ணு தர மாட்டாங்க. எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயம் தான், லவ், மேரேஜ். ஓகே, ஸோ
ஒருவேளை லவ் பண்ணியிருந்தாலோ என்னமோ அந்த ஒரு விஷயம் நமக்கு ஸ்மூத்தா போயிருந்திருக்கலாம். கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, வீட்டில் ப்ரெஷர் இருந்தது 1 இயருக்கு அப்புறம். ஸோ என்னோட மனவலி நான் ஒரு திடமான ஒரு மனநிலையில இருந்தேன். இதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இனிமேல் அதை விடக்கூடாது, தொடர்ந்து ரன் பண்ணணும், கண்டிப்பா அதுல வந்து ஒரு ரிசல்ட்டை பார்க்காம நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்ற ஒரு வெறி இருந்தது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். யா ஓகே பிரதர். ஸோ நீங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போதுல பிசினஸ்ல கண்டிப்பா ஒரு எப்படின்னா ஓகே 1 இயர்ல நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். பட் ஆனா ரியாலிட்டி வேறையா இருந்திருக்கும். அதை ஆக்சுவலா எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? செம கொஸ்டின். ஆக்சுவலா எல்லாரும் மாதிரி தான். இன்னைக்கு பிசினஸ்க்குள்ள வந்துட்டா 1 வருஷத்துல பிசினஸ் ஸ்டேபிள் ஆயிரும். செகண்ட் இயர்ல இருந்து பிசினஸ் பயங்கர பூஸ்டப் ஆயிரும், பயங்கர பூம் ஆயிடும். செகண்ட் இயர்ல கார் வாங்கிடுவான், தேர்ட் இயர்ல ட்ரெயின் வாங்கிடலாம், ஃபோர்த் இயர்ல ஏரோப்ளைன் வாங்கிடலாம். இதெல்லாம் வந்து கனவு தான். ஓகே, பட் ரியாலிட்டி அது இல்லவே இல்லை கண்டிப்பா. ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி நீங்க இதுதான் பண்ண போறீங்க, இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போறீங்க, இந்த பிஸ்னஸ்ல இவ்வளோ ஒர்க் பண்ண இருக்கு, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நீங்க வந்து பீப்புளுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவான ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு மினிமம் 2.5 years ஆகும். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம நினைச்ச உடனே நடந்துருமோ அப்படின்னா டெஃபினட்டா நடக்காது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கிராஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய டைம் ஸ்பேன் எடுக்கும். டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அந்த டைம், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எனக்கு இதுதான் பிஸ்னஸ் அப்படின்னு எனக்கு தெரியறதுக்கே உண்மையாகவே 2.5 years ஆச்சுது. ஓகே, தென் அதுக்கப்புறம் தான் க்ரோத் வந்து அந்த நான் என்ன பண்ண போறேன், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, அடுத்து என்ன விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதே அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கவே இல்லை. ரியாலிட்டி இதுதான். ஓகே பிரதர். ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணனால உங்களுக்கு அதோட A to Z எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த மாதிரிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அப்சர்வ் பண்ணனால உங்களுக்கு மேபி பிஸ்னஸ் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஸோ இப்படி பண்ணோம். ஆனால் ஆக்சுவலாக உங்களோட அட்வைஸ் என்ன பிரதர்? ஸோ நம்ம முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பெட்டரா, இல்லை டைரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ட்ரையல் அண்ட் எரர்ல போகிற பெஸ்ட்டான்னு? ஓகே, ஸோ ஒரு 5 years முன்னாடி நீங்கள் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க, அந்த பிஸ்னஸ் டொமைன், அந்த டொமைனில் இருக்கிற இன்னொரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பதிலாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ நிறைய இன்குபேஷன் சென்டர் வந்துருச்சு இந்தியாவில். இந்தியா அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 பேருமே ஆண்டர்பிரினர்ஷிப்புக்காக வந்து ஏகப்பட்ட கோடி ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா பட்ஜெட் அலோகேட் பண்ணுறாங்க. ஓகே, எவ்ரி காலேஜஸில் இன்குபேஷன் சென்டர்ஸோ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்க அந்த டைமே யூ ஷுட் ஸ்டார்ட். ஓகே, ஏன்னா உங்களுக்கு அப்போ என்ன இருக்காது, ஒரு பெரிய அளவில் ஒரு கமிட்மெண்ட் டெஃபினட்டாக இருக்காது. ஓகே, உங்களோட ட்ரையல் அண்ட் எரர்லாம் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் வந்து காலேஜ் டைமில் இருக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் ஐடியா. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரியான டொமைனில் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இல்லைன்னா ஆண்டர்பிரினராக மாற போகிறீங்களா? ஓகே, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா வேற, ஆண்டர்பிரினராக மாறணும் அப்படின்னா வேற. ஓகே, இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு ப்ரூவன் மாடலாக இருக்கும். ஓகே, ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது இந்த மாதிரியே ஒரு ப்ரூவன் மாடலாக இருக்கும். நான் இப்போ அங்கே போகிறேன், அதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், எந்தெந்த இடத்துல நான் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், எந்தெந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றது ப்ரூவன் தியரியாவே இருக்கும். அங்கே நம்ம அதை ஜஸ்ட் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆயிடலாம். ஆனால் நான் இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவோட வரேன், என்னோட பாத் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி அப்படிங்கும் போது நீங்கள் தான் ட்ரையல் அண்ட் எரர் வந்து பண்ணணும். ஓகே, நீங்கள் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே அதை டிரைவ் பண்ணணும் அந்த பிஸ்னஸை. ஓகே, அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களோட மாடல் வந்து கம்ப்ளீட்டாக வேற. ஓகே, அப்போ நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க, பணம் தான் என்னுடைய கோல் அப்படின்னா நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு 1 year அதுக்கான டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் இயர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இல்லை, நான் ஒரு இனோவேட்டிவான ஐடியா உள்ள கொண்டு வர போகிறேன் அப்படின்னா காலேஜ் டைம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய டீம் உங்களை சுற்றி இருப்பாங்க, உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும் அந்த டைமில். பட் ஒன்ஸ் காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா டஃப். சூப்பர். ஆக்சுவலாக இப்போ என்னன்னா, இப்போ நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா, ஸோ இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதுலே ஸோ அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய புது ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸோ யங் ஸ்டேஜ்லேயே அவங்க ஆரம்பிக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த கொஸ்டின் எனக்கு இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸுக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒரு கம்பேரிசன் இருக்கு, என்னடா நம்மளோட வேகமாளர் தான். ஸோ அந்த ஸ்பீட் இருக்கு. இப்போ ஈவன் நான் என்னோட ஏஜ் வந்து 28 இருக்குன்னா
ஸோ எனக்கு முன்னாடியே இருக்க பீப்புள் ஒரு 25-24 அவங்களாம் நம்மளோட நல்லா ரெவன்யூ எடுக்காங்க. ஸோ அது எப்படி பிரதர் பாக்கிங்க? அதை பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வி ஷுட் கங்க்ராச்சுலேட் தம். ஓகே. ஸோ இதை இன்னொரு வகையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜென்சி அப்படின்றதுல நெகட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ ஒரு விஷயத்த உண்மையாவே வந்து தொடர்ந்து கண்டினியூஸா அதை எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னா ஜென்சில நிறைய பேர் அந்த ஒரு விஷயம் இருக்காது. ஓகே. அதனோட பெர்சன்டேஜும் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மி தான். நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு 4-5 பேரை பார்க்கலாம். எல்லாருமே அப்படி கிடையவே கிடையாது கண்டிப்பா. ஓகே. பட் ஆனால் ஜென்சியை பார்த்து கண்டிப்பாக நாம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க இப்போ நிறைய ஜென்சிஸ். ஆனால் நம்ம 90s வந்து அது தேடவே இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு. ஸோ ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயமே இருக்கு. உண்மையாகவே ஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டினியூட்டி அப்படின்றது வந்து அந்த ஜென்சி பர்சன்ஸ்ட இருக்குமானா மோஸ்ட் ஆஃப் டீம்கிட்ட இருக்காது அது. ஓகே. ஸோ அதுலேயும் இருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வெளியே வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாகவே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஆனால் ஜென்சிக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர்ஸ் நிறைய நெட்ஒர்க்ஸ்லாம் இப்போ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்லை. கவர்மெண்ட்டும் சரி இப்போ இருக்க அந்த சூழ்நிலைகளும் சரி என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து வழங்கிட்டே இருக்கு. ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக அவங்க டேப் பண்ணுறாங்களா அப்படின்றது மட்டும்தான் மேட்டர். எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி இருக்கு. ChatGPT-லேருந்து ஏஐலேருந்து எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி இருக்கு இல்லையா? ஸோ அதை கரெக்டாக டேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களால முன்னேறிட முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்க கொஸ்டின் படி வந்து நம்ம கண்டிப்பா அந்த டீமை வந்து என்ன பண்ணணும்னா கங்க்ராச்சுலேட் தான் பண்ணணும். நம்ம அவங்கள பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்கிறோம். உண்மையாவே நானே நிறைய தடவை ஜெலஸ் ஆகியிருக்கேன். ஒரு விஷயங்கள் நம்ம நிறைய காலேஜுக்கு வந்து கெஸ்டா போயிருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு என்ன நாலேஜ் இருக்குதோ அதை விட ஒரு படி மேல அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம ஒரு விஷயங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுல இருந்து அவங்க கேட்குற கொஸ்டின் பேட்டர்னே வந்து அவ்வளோ அழகா இருக்கும். ஓகே. ஸோ தே ஆர் இன்டெலிஜென்ட். சூப்பர் பிரதர். ஆக்சுவலாக ஜென்சிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், எது நம்ம கற்றுக்கணும், ஐ மீன் எது அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். ஸோ இந்த விஷயம் வேண்டாம், இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம ஆஸ் அ ஓகே கற்றுக்கணும்னா இந்த விஷயம் பிரதர். ஓகே. சூப்பர் நைஸ். ஜென்சிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக வரணும், இந்த பிஸ்னஸ் லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்கள் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்துமே நீங்கள் கற்றுக்கணும். ஓகே. பச்சை குழந்தைகிட்ட இருந்து கூட கற்றுக்க ஆரம்பிக்கலாம். பச்சை குழந்தைகிட்ட இருந்து எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இப்போ ஒரு குழந்தை நீங்கள் கையில் தூக்கி இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க கிட்ட நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த பேசும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ அந்த குழந்தை கண் சிமிட்டாம உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஓகே. ஸோ ஜென்சிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? ஜென்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த மாடர்ன் வேர்ல்டை வந்து யூஸ் பண்ணுறது, சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி கிராப் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஜென்சிட்ட இருந்து கண்டிப்பாக 90s கிட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக உங்களோட போர்ட்லையும் பார்த்துருக்கேன். ஆண்டர்பிரினர்ஷிப்னா எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக. ஸோ ரியல் ஆண்டர்பிரினர் வந்து பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். சூப்பர் பிரதர். ஸோ ஆக்சுவலாக இன்னொன்று கொஸ்டின் என்னன்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நமக்கு கண்டிப்பா மணி நீடரா, இல்லைன்னா வெறும் ஸ்கில் செட் மட்டும் இருந்தா நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஓகே. சூப்பர். ஆக்சுவலா வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயம் பேசுறது என்ன அப்படின்னா பிசினஸ்குள்ள வரதுக்கு ஆண்டர்பிரினரா மாறுறதுக்கு வந்து மணி ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை வந்து பார்ஷியலா உண்மை அண்ட் பார்ஷியலா தப்பு. நம்ம என்ன டொமைன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது மேட்டர். ஓகே. ஸோ நம்ம ப்ராடக்ட் என்ன, அது நம்ம வந்து ப்ராடக்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோமா அல்லது சர்வீஸ் பேஸ்ட்ல போறோமா அப்படிங்கிறது வந்து முக்கியம். நீங்க சர்வீஸ் பேஸ்டா தான் போறீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படின்றது தேவையில்லை, உங்களோட ஸ்கில் செட் மட்டுமே போதும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி நான் கொடுக்க போறேன், செல் பண்ண போறேன், எனக்கு அதில் வந்து ஸ்கில் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீலான்சிங்காக நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு அதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ கிடையாது. ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸாக இருந்தாலுமே சரி, லேர்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. இப்போ எல்லாமே வந்து யூடியூப்ல அண்ட் ChatGPT ஏஐ மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம்னாலுமே சில நெட்வொர்க்கிங் செஷன்ஸ் போகிறது, மென்டார்ஸ் அண்ட் அட்வைசர்ஸை மீட் பண்ண போகிறது, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லி ஒரு செலவு இருக்கு இல்லையா? ஸோ எப்போவுமே ஒரு மினிமலான ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நிறைய கோர்சஸ், நிறைய நெட்வொர்க்கிங் செஷன்ஸ் அண்ட் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. மணி இல்லாமல் ஆரம்பிக்க முடியும்னா எஸ், ஒரு மினிமல்
மணியோட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல. இல்ல நான் ப்ராடக்ட் பேஸ்ட் போறேன் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை நீங்க வந்து கிராப் பண்ண ட்ரை பண்ணலாம், கிராண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம், ஸ்டார்ட் அப் டிஎன் கூட பேசலாம். அண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கே நிறைய ஆர்கனைசேஷன் வெளியே இருக்கிறாங்க, ஆக்சலரேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களோட ஹெல்ப் தேடலாம். இல்ல எனக்கு வந்து ஜீரோல இருந்து நான் வந்து ஜீரோல இருக்கிறேன், என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா அதை கொண்டு போறது வந்து உங்களுடைய திறமை. ஓகே, நான் டெஃபினட்டா இதை வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க இந்த உங்களோட ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க சைட்ல வேற ஒரு ஹசல் வந்து நீங்க என்ன பண்ணணும். ஓகே, கொத்தனார் கையாளுக்கு போறதா இருந்தாலும் நீங்க போகணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வெறி இருக்கு, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈகோ இருக்கு, இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணியே தீர்வேன் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு தயங்கக்கூடாது. ஓகே, நீங்க இதெல்லாம் பண்ணி தான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இருந்ததுன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், ஓகே இந்த பையனை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா பாதியில விட்டுட்டு போக மாட்டான், ஓகே அவன் கிட்னியை வித்தாவது இந்த பிசினஸ் அவன் ரன் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓகே ஓகே பிரதர், சூப்பர். ஆக்சுவலா என்னன்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ கட் பண்ணா ஒரு 3 பிசினஸ் ரன் பண்றீங்க. ஆக்சுவலா அது எப்படி கஷ்டமா இருக்கா, மேனேஜபிளா? ஏன்னா நமக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஒரு ஃபீல்டு உண்டு. இப்போ நாங்க எக்ஸ்பர்டீஸா இருக்கேன்னா அதுதான், ஆனா அதை தவிர்த்துட்டு நம்ம வேற பிசினஸ் போங்கிறதுங்கிறது அது எப்படி? ஃபர்ஸ்ட் திங் வந்து பிசினஸ் இஸ் பிசினஸ், அவ்வளவுதான். ஓகேவா, இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா பிசினஸை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிசினஸ் ரன் பண்றது ரொம்ப ஈஸி. அதான் சொன்னேன், அந்த 2.5 years வரைக்கும் நான் பட்ட ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்னோட பிசினஸ் நான் இதான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்தது. என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு 3 பிஸ்னஸ், ஐ கெஸ் 3-4 பிஸ்னஸ் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இந்த பிஸ்னஸ்லாம் வந்து இப்போ கேபோ கேப் அப்படின்றது அதில் ஒன் ஆஃப் த பிஸ்னஸஸ். ஓகே, இப்போ அந்த கேபோ கேப்பில் வந்து நான் இப்போ கால் பண்ணிட்டு என்னடா ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் இப்போ கால் பண்ணா, ஆனால் தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணுங்க, நான் வேலை இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் யாரோடது அப்படின்னா என்னோடது. ஓகே, ஸோ நம்மளுக்கு கீழே வந்து நம்ம எப்படி பீப்புள் மேனேஜ்மெண்ட் பண்றோம், பீப்புள் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம வச்சிருக்கோம், நம்மளுக்கு கீழே ஹையரார்க்கி நம்ம எப்படி கொண்டு வரோம், பிசினஸ் நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இல்லை இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ கேனாட், உங்களால வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு பிசினஸை தவிர மற்ற பிசினஸ் ரன் பண்ண முடியாது. ஓகே, அது மாதிரி ஒரு டொமைன்ல இருந்துட்டு இன்னொரு டொமைனுக்கு உங்களால போக முடியாது. பிசினஸ் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். ஒரு லீடரா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், பீப்புள் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. மற்றபடி என்ன டொமைனை நீங்க வந்து சூஸ் பண்றீங்களோ அந்த டொமைன்ல வந்து மேலோட்டமா ஒரு நாலேஜ் டெஃபினட்டா உங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். தென் அந்த டொமைன்ல யார் எக்ஸ்பர்ட்டோ, யார் லாயலா இருக்கிறாங்களோ அந்த பர்சனை வந்து சூஸ் பண்ணுங்க. மேபி பர்சன் பயங்கர ஸ்கில்டு பர்சனா இருப்பாங்க, பட் அங்க லாயல் இல்ல, நிறைய பொய் சொல்றான் அப்படின்னா கண்ணை மூடிட்டு பர்சனை வெளியே அனுப்பிடுங்க. ஓகே, ஏன்னா அது நடக்காது. நீங்க இப்போ அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இது பயங்கர ஸ்மூத்தா ரொம்ப அழகா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சடனா ஒரு பீக் வரும்போது அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் இல்லை லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல நீங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த டைம் என்ன ஆயிரும், மொத்தமா காலி ஆயிரும், கூடாரம் வந்து காலி ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம யாரை சூஸ் பண்றோம் அண்ட் அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது மேட்டர். சூப்பர் பிரதர், ஆக்சுவலாக எனக்கு இது இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக மேனேஜ் பண்ணோம். ஸோ நமக்கு இருக்க பீப்புளை ட்ரெயின் பண்ணிட்டு ஸோ அவங்க லாயலாக இருக்கணும். ஸோ அவங்க ஸ்கில்டு பர்சனாக தெரிஞ்சு ஸோ அவங்ககிட்ட நம்ம கொடுத்தோன்னா ஸோ கண்டிப்பாக நம்மளால ஈஸியாக நீங்கள் சொன்ன மாதிரி மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் திங்ஸ் எல்லாம் நம்ம மட்டும் பார்த்துருந்தாலே நம்ம எந்த பிஸ்னஸ்னாலும் நம்ம ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். எஸ் இதனோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். மேனேஜரியல் ஸ்கில் இன்னும் டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து உண்டு. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிசினஸ் ஓனருக்கு வந்து டெஃபினட்டாக அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வந்து எந்த டொமைனில் நீங்கள் அடுத்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அந்த டொமைனோட பேசிக் நாலேஜ் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் நீங்கள் எப்படி பீப்புளை ட்ரெயின் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூப்பர் பிரதர். ஸோ அண்ட் இன்னொன்று கொஸ்டின் என்னன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் பண்ண ஒரு காஸ்ட்லியான மிஸ்டேக் இருக்குது இப்போ வரைக்கும் அதை நான் பண்ணிக்கலான்னைக்கு நான் ஈஸியாக நான் சீக்கிரம் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன மிஸ்டேக் பிரதர்? ட்ரஸ்ட். எஸ், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் யார் மேலேயும் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து வரக்கூடாது. ஓகேவா, ஸோ நான் வந்து சில பர்சன்ஸ் மேலே ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய சொசைட்டியில் ஒரு நல்ல நேமில் இருக்கிற சில பர்சன்ஸ் மேலே நான் என்ன பண்ணேன்னா ட்ரஸ்ட் வச்சுருந்தேன். ஓகே, நான் ட்ரஸ்ட் பண்ணேன் அவங்கள.
நான் உள்ள வரும்போது நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது என்னோட புது டைம், புது ஒரு அத்தியாயம் எனக்கு லைஃப்ல. ஓகே, ஸோ அப்போ நம்ம அமௌண்ட் கொடுத்தா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண எல்லாம் மூவ் ஆயிரும், எல்லாம் நடந்துரும் அப்படின்ற ஒரு தாட் இருந்து. ஒருவேளை அவங்க பணத்தை ஏமாத்திட்டு போனா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம், எல்லாம் கம்ப்ளீட்டா தப்பு. ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை வச்சுக்கிட்டு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பிசினஸ் பண்ண வந்திருக்கீங்களா, இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறதுக்கு வந்திருக்கீங்களா? முடியவே முடியாது. ஏற்கனவே பயங்கர ப்ரெஷரிஸ்டா இருப்பீங்க, உங்களோட ஃபேமிலி சுத்தி எல்லா இடத்துலயும் பயங்கர ஸ்டஃப்டா இருக்கும் உங்களுக்கு. இதை வச்சுட்டுலாம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். ஓகே, அதே மாதிரி அழகான ஒரு விஷயமும் கூட. நம்ம எப்போ அதை வந்து ரைட்டான பர்சன்ஸ் கிட்ட காட்டுறோமோ அந்த டைம்ல வந்து அது ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பட் அதுவே தப்பான ஆட்களை சூஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஆயுதமா வந்து மாறிடும் உங்களுக்கு அகெயின்ஸ்டா. ஓகே, ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஸோ ஒருத்தவங்களோட மிஸ்டேக் வந்து ட்ரஸ்ட்ங்கிறது. எஸ் எஸ் எஸ். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஸோ பொதுவாக இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இருந்து ரிஸ்க்கும் ஃபர்ஸ்ட் முக்கியமா, ஸ்கில் செட் ஃபர்ஸ்ட் முக்கியமா, இல்லைனா மைண்ட் செட்டா? ஸோ எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்? ஆண்டர்பிரினர்ஷிப் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர்றதுக்கு மைண்ட் செட் மேட்டர்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இந்த ரிஸ்க் அப்படிங்கிறதுமே வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டு தான். ஓகே, நீங்க வந்து இன்ட்ரோவர்ட்டா நான் இருக்கிறேன், நான் எப்படி வந்து இந்த பிசினஸ் நான் எப்படி பிசினஸ் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, டேய் நீ இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது மேட்டர் இல்லை. நீ ஒரு விஷயத்த, நீ ஒரு உனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, நீ இன்னொரு சைடு வந்து போகும்போது அந்த கேரக்டரை மாத்தணும் அப்படின்னா நீ மாத்தி தான் ஆகணும். ஓகே, நான் இன்ட்ரோவர்ட்டாவே இருப்பேன், அதான் நான் பிசினஸா சக்சஸ் ஆகணும் அப்படின்னா பக்கத்துலேயே உட்கார்ந்து நீ என்ன பண்ண, கனவு மட்டுமே கண்டுகிட்டு இரு, அதான் மேட்டர். ஓகே, ஸோ மகாமுனி அப்படின்னு சொல்லி ஒரு மூவி உண்டு எனக்கு. ஐ கெஸ் எனக்கு அந்த மூவியோட நேம் சரியா தெரியல, பட் நம்ம ஆர்யா அவங்க நடிச்ச ஒரு மூவி. ஓகே, அதுல வந்து அழகான ஒரு டைலாக் இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்க வந்து ப்ரூஸ்லி மாதிரி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, ப்ரூஸ்லி எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாரோ அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணனா ஏதாவது ஒரு நாள்ல நீங்க ப்ரூஸ்லியோட ஸ்கில் செட்ஸை வந்து அக்யூர் பண்ணிக்க முடியும், நீங்க ப்ரூஸ்லி மாதிரி மாற முடியும். ஆனா அதை விட்டுட்டு ப்ரூஸ்லி படத்தை வச்சுக்கிட்டு ஐயா சாமின்னு டெய்லி அவரை கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க ப்ரூஸ்லி ஆக முடியுமா? ப்ரூஸ்லியோட ஸ்கில் செட் வருமா? வராது. அப்போ நீங்க வந்து நான் இப்படி ஒரு கேரக்டர்ல இருக்கிறேன், ஆனா எனக்கு இப்படி ஒரு கேரக்டர்ல மாறணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா அதை மாத்தி தான் ஆகணும். அதுதான் என்ன அப்படின்னா, உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியே வாங்க அப்படின்றது. ஆண்டர்பிரினர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கிற இடம் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கணும். ஓகே, இது கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது, எனக்கு இது ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆண்டர்பிரினர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். நீங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து கழுகா மாறணும், நான் கோழியா இருக்கேன் நான் கழுகா மாறணும் அப்படின்னா வானத்தை பார்த்துட்டு கழுகை பார்த்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டோ ஜெலஸ் ஆகிட்டோ இருக்கக்கூடாது. கழுகிட்ட என்ன கேரக்டர்ஸ் இருக்கு, என்கிட்ட என்ன கேரக்டர்ஸ் இருக்கு, நான் என்ன கேரக்டர்ஸை நான் லூஸ் பண்ணணும், என்ன கேரக்டரை நான் அட்டைன் பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபீல்டுக்குள்ள ரொம்ப ஈஸியா வந்துடலாம். ஸோ ஸ்கில் செட் அண்ட் லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங் வந்து ரொம்ப மேட்டர், ரொம்ப முக்கியம். சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் மைண்ட் செட் தான் முக்கியமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அண்ட் இன்னொன்று என்னன்னா, உங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியில் நீங்கள் யாரை மென்டராக வச்சுருக்கீங்க? ஸோ மேபி ரோல் மாடலாக கூட இருக்கலாம். ஓகே, ஆல்ரெடி பண்ண பிஸ்னஸ், ஓகே உங்களோட லைஃப் அவங்கள பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்சன் யார் உங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட லைஃப்ல என்னோட மென்டார், என்னோட ரோல் மாடல் வந்து நான் தான் என்னைக்குமே. நேற்று நடந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு என்னை வந்து லீட் பண்ற ஒரு மாடலாக அது மாறுது. ஓகே, ஸோ என்னைக்குமே நான் வந்து மோஸ்டா கத்துக்கிறது என்ன அப்படின்னா, என்கிட்ட இருந்து மட்டும்தான் நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு செயலை பண்றேன், இந்த செயல் இன்னைக்கு தப்பா மாறுது அப்படின்னா என்னோட ஏதோ ஒரு ஆக்டிவிட்டினால இது என்ன ஆகுது அப்படின்னா தப்பா மாறுது. ஓகே, ஸோ ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு கான்ஸ்டன்ட் ரோல் மாடல் எனக்கு என்னைக்குமே நான் தான். ஓகே, மற்றபடி மென்டார்ஸ் அப்படின்னு சொல்லும் போது டெஃபினட்டா எனக்கு நிறைய மென்டார்ஸ் இருக்கிறாங்க. மென்டார்ஸ் இல்லாம அப்படி இல்லாம நீங்க ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னா இட்ஸ் குவைட் டஃப். ஓகே, ஸோ ஏற்கனவே அந்த வழியில பயணம் பண்ணவங்க கிட்ட இந்த வழி எப்படி இருக்கு, இந்த வழி பாதுகாப்பானதானா, இந்த வழி நான் கடக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் வேணும் அப்படின்றத ஏற்கனவே இந்த வழியை கடந்த ஒருத்தர் எனக்கு வந்து சொல்லும் போது அது எனக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் 10 வருஷத்துல கடக்கக்கூடிய ஒரு வழியை நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு 5 வருஷத்துல கடந்துருவேன். இங்கே ஸோ அப்போ மென்டார்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு நிறைய மென்டார்ஸ் இருக்கிறாங்க. ரோல் மாடல் அப்படின்ற ஒரு லைன் வருது அப்படின்னா டெஃபினட்டா அது நான் தான், எனக்கு நான் தான். ஓகே, சூப்பர் பிரதர். ஆக்சுவலாக அந்த விஷயம் சொன்னேன், ஏன்னா நம்ம நேற்று பண்ண மிஸ்டேக் தான் நம்ம இன்னைக்கு அதை சரிப்படுத்தி அடுத்த நம்ம லீட் பண்ணுவோம். ஒரு பிக்கஸ்ட் ரோல் மாடல்.
ஸோ நல்ல விஷயம் brother. அண்ட் நான் உங்க கூட பேசும்போது நான் ஒரு விஷயம் என்ன இம்ப்ரெஸ் ஆனேன்னா, ஸோ பாலிடிக்ஸ்ல இருந்து எப்படி பிரதர் கத்துக்கிடுவீங்க உங்க பிசினஸ்? Politics, ஆக்சுவலா okay. எனக்கு அது உங்க கூட பேசும்போதுல வித்தியாசம் வந்து ஏன்னா இது வரைக்கும் நான் பிசினஸ் பீப்புள் பேசியிருக்கேன், பட் யாரும் அந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டடா யாரும் போனதில்லை. ஸோ அதை பத்தி யாரும் அவ்வளோ பேசினதில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி இருக்கும். ஸோ பாலிடிக்ஸ்ல இருந்து கத்துக்கிறது நான் ஆக்சுவலா உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அது எப்படி? ஓகே, சூப்பர் நைஸ். ஒரு ஆண்டர்பிரினர் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அவருக்கு தெரியாது, அவருக்கு இது இந்த இடத்துல அவருக்கு நாலேஜ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இருக்கக்கூடாது. ஆண்டர்பிரினர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா டொமைன்லையுமே அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் ஒரு லெஜெண்டாக மாறணும், ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் பில்ட் பண்ணணும், ஒரு எம்பையர் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து நீங்கள் அக்கவர் பண்ணி வந்து வச்சிருக்கணும். ஓகே, இல்லை என்னுடைய தேவைக்கு எனக்கு போதும், என்னால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சா போதும், நான் ஒரு சில டொமைனில் இருந்தால் மட்டும் போதும், பிஸ்னஸ் டொமைனில் இருந்தால் போதும் அப்படின்னா மேட்டர் இல்லை. பட் ஒரு சாம்ராஜ்யத்தை, ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணணுன்ற ஒரு கனவோட தான் எல்லாரும் வருவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி கனவோட உள்ள வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரசியல், பாலிடிக்ஸ். ஓகே, ஸோ என்னுடைய பிஸ்னஸ் பேட்டர்ன் இப்படி இருக்கிறது காரணம் அப்படின்னா டெஃபினட்டாக என்டிகே, நாம் தமிழர் கட்சி, மிஸ்டர் சீமான். ஓகே, அவருடைய செயற்பாட்டு வரைவு தான் எனக்கு வந்து நிறைய பிஸ்னஸ்ல வந்து கிளாரிட்டியை கொடுத்தது. ஒரு பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஈகோசிஸ்டத்தை, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஈகோசிஸ்டத்தை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. அவர் வந்து விவசாயத்துக்கு சொல்லியிருப்பாரு. ஓகே, நான் இப்போ வந்து 2000 ஏக்கர்ல நான் வந்து தக்காளி போடுறேன் அப்படின்னா அந்த 2000 ஏக்கர்ல போடுற தக்காளியை நான் எப்படி செல் பண்ணுவேன் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகா வந்து அதை சொல்லியிருப்பாரு. அதில் நான் எப்படி பீப்புள் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன், நான் எப்படி வந்து அங்கே இன்ஜினியர்ஸை யூஸ் பண்ணுவேன், எப்படி நான் வேலை வாய்ப்பு அங்கே கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு 360 டிகிரி ஒரு பிஸ்னஸ் மாடல். ஓகே, ஸோ 2000 ஏக்கர்ல நான் தக்காளி போடுறேன். ஓகே, ஒரு செட் ஆஃப் தக்காளி வந்து ஏற்றுமதிக்கு, இன்னொரு செட் ஆஃப் தக்காளி உள்நாட்டு வியாபாரத்துக்கு, ஓகே, இன்னொரு செட் ஆஃப் தக்காளி வந்து மதிப்பு கூட்டல் பொருளுக்கு, அதாவது சாஸ் தயாரிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு பிசினஸ் மாடல். இதே மாதிரி இன்னும் நிறைய சனலுக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த செயற்பாட்டு வரைவு தான் என்ன அப்படின்னா என்னை வந்து நிறைய பிசினஸஸை எப்படி பார்க்கணும், அந்த 360 டிகிரியில எப்படி பிசினஸ் எம்பையரை பில்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஓகே, பட் அரசியல்லையுமே நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் எங்கேருந்து கற்றுக்கிறேன்னா அப்படின்னா டெஃபினட்டாக சீமான் அவர் தான். நாம் தமிழர் கட்சி தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, மனுஷனுக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ அறிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வியக்கிற அளவுக்கு நிறைய நாலேஜை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாரு மிஸ்டர் சீமான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் வந்து நாம் தமிழர் கட்சி கூட வந்து நிறைய ரொம்ப நாளாக வந்து பயணம் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஏன்னா பிஸ்னஸ்க்குள்ள நான் வரும்போது ஜஸ்ட் வந்த உடனே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலை. நான் ஃபர்ஸ்ட் பீப்புளை அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து நிறைய முயற்சி பண்ணேன், நிறைய என்ஜிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்டிகேல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இன்னும் சில கட்சிகள் கூட அவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறதுலலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த என்டிகே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பாலிடிக்ஸ். ஓகே, சொல்லப்போனால் அவங்கள பாவம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லாப நோக்கமே இருக்காது. என் மண்ணு, என்னோட நாடு, என்னோட மண்ணு, என்னோட மலை, என்னுடைய லாங்குவேஜ், என்னுடைய மொழி, அப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து வச்சு பின்பற்றிட்டு இருக்க ஒரு டீம். அவங்க நிறைய வரலாறு நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ற ஒரு விஷயம், அவங்க ப்ராடக்ட்டை கொண்டு வராங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஐடியாவை எடுத்துட்டு முன்னாடி வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேலிடேஷனுக்கு அப்புறம் அந்த ஐடியாவை அப்படியே தூக்கி ஓரமா வச்சிருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க எப்பவுமே என்ன சொல்றது அவங்களுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உன்னோட வரலாறு தெரிஞ்சுக்க. ஓகே, தன் வரலாறே அறியாதவன் தனி ஒரு வரலாறு படைக்க இயலாது அப்படின்றது ஒரு கூற்று. ஓகே, ஆக்சுவலா இந்த ஒரு கூற்றுமே நான் வந்து யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்ட இருந்துதான். ஓகே, எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது பாலிடிக்ஸ். ஓகே, ஸோ எப்போ நான் யாரு, என்னோட பிளட் லைன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு தெரிய வருதோ அப்பவுமே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயங்களை நீங்க வந்து இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களோட வரலாறு, நீங்க யார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ள பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, பீப்புள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, எல்லா விஷயத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க மூளையே என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ரிப்பேர்ட் ஆயிடும். இனிமேல் அடுத்த ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி கொண்டு வைக்கும் போது நீங்க வந்து அதில் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்க மூளை ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருக்கும் எல்லாத்துக்குமே. ரொம்ப ஈஸியா ஒரு 2 நாள்ல அனலைஸ் பண்ணி முடிக்க வேண்டிய விஷயம் 2 நிமிஷத்துல உங்களோட மூளை என்ன பண்ணிடும், முடிச்சு கொடுத்துரும்.
ஓகே, தட் இஸ் த ரீசன். ஆக்சுவலாக பாலிடிக்ஸ்ல இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சூப்பர் பிரதர். இப்போ என்னன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எப்போ மென்டார்ஸை பார்க்குறது, அவங்களுக்கு எப்போ மென்டார்ஸ் தேவைப்படும்? பிசினஸ்னு ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலே உங்களுக்கு ஐடியா நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜே மென்டார்ஸ் தான். அந்த ஐடியாவை எப்படி ஃபர்னிஷ் பண்ணுறது, அந்த ஐடியாவை எப்படி மார்க்கெட்டில் கொண்டு வரது, அந்த ஐடியாவில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கைட் பண்ண போகிறது மென்டார்ஸ் தான். பட் வந்து எப்போ உங்களுக்கு வந்து அந்த ஐடியா ஒன்று ஜென்ரேட் ஆகுதோ யோசிக்காதீங்க, ஹெசிடென்ட்டே வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ஒரு ரைட் மென்டார்ஸ்ட்டை உங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான். மென்டார் அப்படின்ற ஒரு பேரில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் அப்படின்றது போயிட்டே தான் இருக்குது. மார்க்கெட்டை பற்றி டீப் நாலேஜ் இருக்காது, அண்ட் எந்த ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷருமே இல்லாமல் நானும் ஸ்டார்ட் அப் மென்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உள்ளே இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் தப்பான மென்டாரை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100% ஷியூர் உங்களுடைய ஸ்டார்ட் அப் வந்து கம்ப்ளீட்டாக நாசமாயிரும். ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. பயங்கர இப்போ இருக்கிற இதுல இருந்து ஒரு 5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா பின்னாடி போயிடுவீங்க. மென்டார்ஸை ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணணும். ஒரு கோஃபவுண்டரை எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ கவனமாக, அதே மாதிரி மென்டார்ஸையும் ரொம்ப கவனமாக சூஸ் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பாயிண்ட் இது ஆக்சுவலாக எனக்கும் பொருந்தும். நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் மென்டார்ஸே இல்லாமல் ஒர்க் பண்ணோம். அப்படி இருக்கும்போது அதோட டைமே ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நம்மளே ட்ரைலர் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜில் எங்களுக்கு யாரும் சொல்லுன்னா கண்டிப்பாக ஓகே. ஆக்சுவலாக வந்து மென்டார்ஸை ஆன்போர்ட் பண்ணுறது, நியூ ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. பீப்புளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நான் பண்ணுறது சரிதான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து என்றைக்குமே பீப்புளுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா பீப்புளுக்கு இவங்களுக்கு இவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னா, இவ்வளோ லெவலில் அறிவு இருக்குது அப்படின்னா, இந்த லெவல் ஆஃப் நாலேஜை தாண்டி இவங்களோட மூளை என்ன ஆகாது, ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போது இந்த லெவல் ஆஃப் நாலேஜை வச்சுக்கிட்டு இதுதான் உண்மை, இதுதான் சரி, இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓகே. சோ ஏன்னா அதுக்கு மேல திங்க் பண்றதுக்கு நாலேஜ் இல்ல இல்லையா? இல்லடா இது கிடையாது, இதுக்கு மேலே இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி மண்டையில தட்டி கூட்டிட்டு போறதுக்கு ஒரு மென்டார் வந்து எப்பவுமே அவசியம். அண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லி வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி பழகுங்க. அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்போ நீங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அப்பதான் சம்பாதிக்கிறதுக்கே உங்களுக்கு என்ன வரும், மனசு வரும். ஓகே. எந்த அளவுக்கு உங்களை நீங்க வந்து வெளியே ரொம்ப பெருசா காமிச்சிக்கிறீங்க, எவ்வளோ ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட் பர்சனாக நீங்கள் எப்போ காமிச்சிக்கிறீங்களோ, நீங்கள் எப்போ அந்த கான்ஃபிடென்ட்டோட வெளியே இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களே வந்து என்ன ஆகும் அப்படின்னா தெரிஞ்சிக்கவும் முடியும். அண்ட் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆக்சஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தேவையான விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஏதாவது ஃப்ரீயாக கிடைக்குமா, ஏதாவது வந்து யாராவது வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி தருவாங்களா, யாராவது ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று தருவாங்களா, இது நடக்கவே நடக்காது. அப்படி ஃப்ரீயாக உங்களுக்கு ஏதாவது கிடைக்குது அப்படின்னா சத்தியமா அந்த பொருள் என்ன ஆகாது, லாங் லாஸ்டிங்கா இருக்காது, அண்ட் ஒர்த்தாவும் இருக்காது. நீங்க அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்ல விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் டேட்டா பேக் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது இல்லாமல் நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியாது. ஸோ டேட்டா பேக் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இதை தாண்டி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது கூட இப்போதைக்கு வேண்டாம். லிங்க்டின்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்களா, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். உங்களோட ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி காட்டும் அது. ஓகே. ஸோ ஆனால் தேவையில்லாத விஷயங்களை வந்து கட் டவுன் பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த ஒரு ஆக்சஸ், இந்த ஒரு இடத்துல எனக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு, என்கிட்ட பணம் இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு வெளியே. சித்தாள் வேலைக்கு போகலாம், கட்டிட வேலைக்கு கூட போகலாம் உனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணலாம். ஓகே. பட் ஆனால் வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு விருப்பம் கிடையாது, டைம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்று நீனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. சம்பாதிக்கிறதுக்கு 1008 வழி இருந்தாலும் உங்களோட ப்ரெஸ்டீஜ் பார்க்கறது. ஓகே. ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கழட்டி வெளியே வச்சிருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து கிவ் அப் பண்ணுங்க. அதாவது நீங்க முத ஆண்டர்பிரினர்ஷிப் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரும்போது இந்த 20-25 வருஷமா, இப்போ நீங்க 26 வயசுல வரீங்க அப்படின்னா 25 வருஷமா இந்த உலகம் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, கற்றுக் கொடுத்துருக்கோம்ல. நிறைய பேரை பார்த்து வளர்ந்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் மறக்கிறது தான் உங்களுக்கு ஸ்டெப்பு. ஏன்னா அடுத்து நீங்க இன்னைக்கு நான் ஆண்டர்பிரினரா மாற போறேன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வர உள்ள எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா மறந்து புது ஒரு மனுஷனா வெளியே வாங்க. ஓகே. ஸோ ஏற்கனவே இந்த உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எதுவுமே உண்மை கிடையாது, அது கம்ப்ளீட்டா தப்பு. நீங்க புது ஒரு பர்சனா தான் உங்களை வந்து உள்ள கொண்டு வரணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், இங்க இருக்க நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும், கத்துக்க முடியும். இந்த பிரஸ்டீஜ் பார்க்கறது, ஈகோ பார்க்கறது, வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் கழட்டி தூர போட்டுருங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே என்னன்னா ஒரு பர்சனா மட்டுமே பாருங்க. அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், இவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், இந்த காமெடி கூட தேவையே கிடையாது.
நான் பிசினஸ் பண்ண போறேன், நான் ஒரு என்னுடைய லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறேன், புது ஒரு உலகத்துக்குள்ள நான் போக போறேன். அப்ப இந்த உலகத்துல இருக்கவே உனக்கு வேண்டாம். ஓகே, ஸோ உனக்கு அமௌண்ட் வேணும், என்னனாலும் பண்ணலாம், அதை பண்ணு. அதுக்காண்டி தப்பான வழியிலலாம் எதுவுமே போகாதீங்க, இல்லீகல் விஷயமும் நிறைய இருக்கு. ஸோ டு நாட் சூஸ் தட் பாத். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஸ்பெண்ட் பண்றது கத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நைஸ் அட்வைஸ். ஏன்னா எல்லாருக்கும் அந்த மெண்டாஸா இருக்கிட்ட நிறைய விஷயம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு யோசிப்பாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் தாண்டி அது வீணான செலவு. ஆமாமா, முக்கியமான ஒரு நல்ல ஒரு இதுதான். என்ன அப்படின்னா, பார்ட்டி என்ஜாய் பண்றது அவனுக்கு வீணா தெரியாது, நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு வந்து வீணா தெரியாது. ஆனா ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்றதுக்கு நம்ம ஒரு பே பண்றோம் அப்படின்னா பண்ணணுமா டேய்? ஸோ தட் இஸ் த மேட்டர். என்ன அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த எடுக்கணும், அக்வயர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழியை நீங்க அதுக்கான பேயை வந்து நீங்க என்ன பண்ணி ஆகணும், பே பண்ணி தான் ஆகணும். இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்குள்ள வரீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 years பயங்கர ஸ்ட்ரகிளா இருக்கும். அந்த 5 வருஷம் நீங்க எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். தோல்வி மேல தோல்வி, அடி மேல அடி, பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ், பயங்கர சேலஞ்சஸ் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்க என்னதான் பண்ணு, நான் கண்டிப்பா முன்னாடி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க முன்னேறி போகும்போது தான் இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும், ஓகே உங்களை வந்து ஒர்த்தியான பர்சனாவே கன்சர்ன் பண்ணும். ஒன்ஸ் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வர ஸ்ட்ரகிள்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னாலும் யூனிவர்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட். அது உங்களை கைட் பண்ணும், யூனிவர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணும். ஓகே, இதெல்லாம் நீங்க பிசினஸ்க்குள்ள வரும்போது, நீங்க பிசினஸ்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும்போது டெஃபினட்டா இது வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான். ஓகே, நான் இப்போ பேசுறதும் வந்து எப்படின்னா ஒரு மித்து மாதிரி தான் இருக்கும். அது வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது, நீங்களா அதை ஃபீல் பண்ணணும். ஓகே, அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு எப்போ வரணும், ஒரு 3 வருஷம் மினிமம், 3லேருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த யூனிவர்ஸ் உங்களை தோணி போட்டு துவைச்சு எடுத்து, அதுக்கப்புறம் இல்லை நீ என்னதான் அடி, நீ என்னதான் மிதி, நான் இதை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை வந்து ஒன்ஸ் இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வர ஸ்ட்ரகிளையும் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸி பண்ணி கொடுத்துரும். சார் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண முடியல, நான் உனக்கு பண்ணித்தரேன் போ அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போகும். ஓகே, இது ஒரு மித்து மாதிரி இருக்கும். பட் நீங்க லைஃப்குள்ள வரும்போது, ஆண்டர்பிரினர்ஷிப் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரும்போது உங்களுக்கு அது வந்து தெரிய வரும், நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதை. நீங்க ஸ்டில் அதை ஃபீல் பண்ணல அப்படின்னா, ஸ்டில் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து உங்களை அப்ரூவ் பண்ணல, உங்களை அக்செப்ட் பண்ணல. ஓகே, நீங்க வந்து ஒருத்தியான பர்சன் அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ் உங்களை அப்ரூவ் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ இன்னொன்று கொஸ்டின் என்னன்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பர்சனல் பிராண்டிங், அதாவது செல்ஃப் பிராண்டிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ் பிராண்டிங்காக இருக்க முக்கியமா, அப்படி இல்லைங்க சேல்ஸ் அந்த விஷயங்கிறது ஃபர்ஸ்ட் முக்கியமா? ஓகே 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 இது ஆக்சுவலாக டிபெண்ட்ஸ். இப்போ பிராண்டிங் அப்படின்றது வந்து உங்களை லாங் ரன்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஆனால் சேல்ஸ் முக்கியமா அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம மணியை லூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சேல்ஸ்க்காகவும் மணிக்காகவும் தானே, அமௌண்ட்டுக்காகவும் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா? ஆனால் ரெண்டையுமே ஒரே தட்டில் வச்சுக்கிட்டு இது இருந்தால் இது கிடைக்காது இந்த டைமில் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா, உங்களுடைய உங்களுடைய ஃபினான்ஷியல் இது எப்படி இருக்குது, ஸ்டேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கன்சர்ன். இல்லை எனக்கு வந்து லாங் ரன்னில் ஓடணும், எனக்கு வந்து என்னோட பிராண்டை முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக பிராண்டிங்கில் வந்து கவனம் செலுத்துறது நல்லது. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன், பர்சனலாக பிராண்டிங்கில் கவனம் செலுத்துங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், மணி ப்ராப்ளமாக இருந்தாலும், ஃபினான்ஷியல் இஷ்யூ இருந்தாலும் அதை கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிராண்டிங்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. பிராண்டிங்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே, அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணலை, கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட் இல்லைனாலும் அந்த பிராண்ட் வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை காப்பாற்றும். ஓகே, ஸோ பிராண்ட் அப்படின்றது டெஃபினட்டாக ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். சூப்பர். ஆக்சுவலாக எனக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பிராண்டிங்கிறது ஏன்னா ஈவன் தோ நம்ம சேல்ஸ் வேற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பிராண்டிங் நம்மள லாங் லாஸ்டிங்காக நிறைய விஷயத்தில் கொண்டு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்கும், கிராப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் ஏற்கனவே பண்ண பிராண்டிங்காக தான் இருக்கும். இப்போ என்னைக்குமே ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்களோட நேம் மூலமா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, அவங்களோட பிராண்ட் மூலமா இவங்க யாருங்கிறத பீப்புள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஓகே, ஸோ மனோஜ் சிங் அப்படின்னு சொல்லி நான் என்னை வந்து இன்ட்ரோ பண்றதை விட என்ன ஒரு பர்சனை அவங்க பார்த்துட்டு ஹீஸ் ஃப்ரம் டக்டைல், ஹீஸ் ஃப்ரம் டாக்டோஸ், ஹீஸ் ஃப்ரம் ராவன்கார்டு அப்படின்னு சொல்லி என்னோட பிராண்ட்ஸ் மூலமா என்னோட கம்பெனி மூலமாவது தான் என்னை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம பிராண்டிங்ல ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா என்னோட பிராண்ட் முன்னாடி போயிடுச்சு, என்னோட பிஸ்னஸ் டெஃபினட்டாக முன்னாடி போயிடும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக இருக்க நமக்கு வந்து
தனியாக ஸ்டார்ட் பண்ணுறது ஓகேயா இல்லை நான் பார்ட்னர் கோஃபவுண்டர் இருந்தால் பெஸ்ட்டா? ஸோ என்ன மாதிரி அட்வைஸ் நீங்கள்? ஸோ எல்லா விஷயமே வந்து இனிஷியலாக இது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா அப்படின்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. டிபெண்ட்ஸ் எல்லாமே அவங்கவுங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்தது எல்லாமே. ஓகே, நீங்கள் கோஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை சூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ணணும். அதே மாதிரி கோஃபவுண்டர் இல்லாமல் டீம்மேட்ஸ் இல்லாமல் உங்களால் ரொம்ப தூரம் ஓட முடியாது. ஓகே, நீங்கள் லாங் ரன்னில் ஓடணும் அப்படின்னா குரூப்போட ஓடினா மட்டும்தான் உங்களுக்கான ஸ்ட்ரென்த் வந்து ரிட்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தனியாக உங்களால் ரொம்ப தூரம் ஓட முடியுமானா முடியும், தப்பு இல்லை. அதனால் அதுக்கு வந்து ஒரு பெரிய வில் பவர் வேணும், பெரிய ஒரு கரேஜ் வேணும். ஓகே, குரூப்போடு ஓடும்போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கோஃபவுண்டரை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து சேல்ஸில் பெட்டராக இருக்கிறீங்க, உங்களுடைய கோஃபவுண்டர் கண்டிப்பாக ப்ராடக்ட் பில்டிங்கில் ரொம்ப பெட்டராக இருக்கணும். உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ அந்த ஸ்கில் செட் அவங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு மாறா உங்களுக்கு நீங்கள் எதில் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் எதில் லேக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுடைய கோஃபவுண்டர் ஃபுல்ஃபில் பண்ணணும். கோஃபவுண்டர் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சூஸ் பண்ணாதான் லாங் லாஸ்டிங்காக பிஸ்னஸ் ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்கள் 2 பேத்துக்குள்ளே நீங்களும் ப்ராடக்ட்டில் பெட்டர் நானும் ப்ராடக்ட்டில் பெட்டர்னா நம்ம ரெண்டு சண்டை போட்டுருப்போம். நீ இதை வை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஆமாம்பா இன்னொருத்தர் இல்லம்பா. இதே பிரச்சனையில கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருப்போமே தவிர ப்ராடக்ட் மூவ் ஆகவே ஆகாது. அடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி உள்ளே வர்றது? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸை சூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆண்டர்ப்ரனராக நான் மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி வர விஷயங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் திங் தயவு செஞ்சு இந்த யூடியூப் அண்ட் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேம்ஸ் பேசுகிற வீடியோஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். மோட்டிவேஷனல் டாக் வந்து நான் கேட்குறேன், மோட்டிவேஷனல் சாங் கேட்க போகிறேன், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்க போகிறேன், இந்த மாதிரியான காமெடிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா அவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஸ்டேஜில் நின்று பேசுறது, இல்லைன்னா ஒரு இன்டர்வியூல இருந்து பேசுறது, அந்த 1 ஹவர் அவங்களுக்கு எப்படி கடத்தி கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும் தான் அவங்களோட எண்ணமா இருக்கணும். நீங்க யாரோட இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே பிசினஸ் பண்ணி அதுல இருந்து யாராவது உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களா அதை ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம இந்த 9 to 5 ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர் மோட்டிவேட்டரா மாறிடுவாங்க. ஓகே, இந்த இன்ஸ்டா ஃபேம்லாம் திடீர்னு லைஃப்ல நீ ஜெயிக்கணுமா, நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணு, அவங்கலாம் பேசுறது எப்படி இருக்கும் அப்படின்னா நாளைக்கு கார் வாங்கிடலாம், அடுத்த ஃபிளைட் வாங்கிடலாம், அடுத்த ட்ரெயின் வாங்கிடலாம், அடுத்து நீ உலகத்தையே நீ வாங்கிடலாம், உலகமே உனக்குள்ளதான் அப்படின்ற ஒரு சூழலை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் அது மேட்டரே இல்லை, அது நடக்கவே நடக்காது, அது ரியாலிட்டியே கிடையாது. அவங்க சொல்றது எதுவுமே உண்மையும் கிடையாது. ஓகே, தேவையில்லாம அந்த சைடு போய் நின்று அதை போய் வாய் பொழந்து பார்க்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. தென் அகெயின் வந்து நாலேஜ் கெய்னிங். ஓகே, ஸோ நீங்கள் என்ன டொமைனில் ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டொமைனில் வந்து நாலேஜ் கெயின் பண்ணதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த டொமைன்லேயே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து மீட் பண்ணுங்க. நெட்வொர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பாருங்க. அவங்க எந்தெந்த லொக்கேஷன்ஸ்க்குலாம் வந்து வராங்க, எந்தெந்த ஈவெண்ட்ஸ்க்குலாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஈவெண்ட்டை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, தென் த ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும், நான் எப்படி உள்ள வரேன், ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட டொமைன் என்ன, எந்த பிஸ்னஸ் மாடலை நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் உங்களோட கோஃபவுண்டர், உங்களோட டீம். கோஃபவுண்டர் அண்ட் டீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. 3வது கண்ணை மூடிட்டு மென்டார்ஸ், அந்த டொமைன்ல இருக்க மென்டாரை போய் வச்சு பாருங்க. அப்படி இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ், ஒரு 55+ இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் வந்து பெட்டராக உங்களுக்கு வந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்க முடியும். நிறைய இடங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும், அந்த கனெக்ஷன்ஸும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வேல்யூபிளான ஒரு விஷயம். ஓகே, ஸோ மென்டார்ஸை சூஸ் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது எல்லாமே தானாக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி போகிற மாதிரி அழகாக ஸ்மூத்தாக போகும். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் எதுலையாவது கோட்டை விட்டீங்க அப்படின்னா அடி உதெல்லாம் நடுவில் இருக்கும். பட் ஆனால் மேனேஜபிள். என்ன ஒரு 5 வருஷத்தில் ஜெயிக்கிறது 6 வருஷத்தில் 7 வருஷம் 8 வருஷம்னு சொல்லி தள்ளி போகும். தட் இஸ் தி திங். சூப்பர். தேங்க்யூமா.